தகுதி எது விழுந்தாலும், அதாவது எண்ணங்கள வந்து தூண்டுற மாதிரி எது வெளியிலேருந்து பொறிகள் விழுந்தாலும் நம்மளுடைய மனம் வந்து மனம்ங்கிறத விட அந்த சலனம் வந்து நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறோம். இப்போ நமக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போது உள்ள பாரு, உள்ள தேடு, உனக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், உனக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டைமு, உனக்குள்ளே ஒரு அருமையான மனிதன் இருக்கிறாரு, நீ தான் உன்னோட உள்ளே தான் வந்து எல்லாமே இருக்குது, உள்ளே தான் உலகம் இருக்குது, உள்ளே இருக்கிற உலகத்தை பாரு, உள்ளே ட்ராவல் பண்ணு, உள்ளே இருக்க சித்தத்தை கவனி, உள்ளே இருக்கிற இது கவனி, இப்படி நிறைய சொல்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போதே செத்து மடி, உயிரோடு இருக்கும்போதே உணர்ந்துரு, இப்படி நிறையா ஞானிகளுடைய கோட்ஸ் எல்லாம் இருக்குது. நீ யாருன்னு தேடு, நீ யாருன்னு பாரு, விவேகானந்தர் சொல்ல மாதிரி நீ யார், அமரர் சொல்ல மாதிரி நீ யார் அப்படின்ற ஒரு சுய விசாரணைக்குள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது இந்த சுய விசாரணை தான் உண்மையான தேடல். ஒரு தேடலுக்கான ஆரம்பம் இந்த சுய விசாரணை தான். இந்த சுய விசாரணை எப்போ ஆரம்பிக்கணும்னா, நீங்கள் வெளி உலகத்தை சரியாக கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஒரு மாயை தான். அந்த மாயைங்கிற அந்த அந்த ஃபேக்கு ட்ராமா, அந்த ட்ராமா வந்து எவ்வளோ தூரம் உண்மைங்கிறத நீங்கள் ஆராயணும். அதை ஆராய தான் வெளி உலகத்தவர்களுடைய சூட்சமத்தை தெரிய தான் அதை கவனிப்பது யார். அப்போ ரமணன் சொல்லுவார், கவனிப்பது யார், இது நடக்கிறதுலாம் யாருக்கு நடக்குதுன்னு பார். மனம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, எண்ணங்கள் மட்டும்தான். அந்த எண்ணங்களுடைய கூடாரம், அது வந்து எண்ணங்களுடைய கூடாரம். எதை கவனிக்கிறோமோ அதுதான் மனம், எதை சார்ந்து நம்ம யோசிக்கிறோமோ அதான் மனம், எதை சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கையே வந்து திசை மாறுதோ அதுதான் மனம், எதை சார்ந்து நம்ம சதா நேரம் வந்து குழப்பிக்கொண்டு இருக்கிறோமோ அதுதான் மனம், எதை சார்ந்து நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, எதில் வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கோமோ அதுதான் மனம். அப்போ எதுன்னா அது வந்து அந்த மனம் எப்போ உள்ளே லயிக்க செய்யுதோ, நமக்குள்ளே இருக்கிற விசாரணையில் அந்த மனம் ஈடுபடுதோ அப்பொழுது தான் அந்த சுய விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கும்.